அனைவருக்கும் வணக்கம். மெய்ப்பொருள் வலைவலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய காணொளி ஒரு மிக முக்கியமான காணொளி. இது யாருக்கெல்லாம் முக்கியமான காணொளி அப்படின்னா எல்லாத்துக்குமே தான். கடையில் போய் காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம். அந்த பொருளினுடைய தரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாம் ஒவ்வொருவரும் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவ மாணவிகள் எல்லாத்துக்குமே இந்த காணொளி ஒரு மிக முக்கியமான காணொளி. கடந்த ஆகஸ்ட் மாதம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு 10 ரூபாய் குளிர்பானம் வாங்கி குடித்து ஒரு சிறுமி இறந்த செய்திகளில் நம்ம பார்த்துருப்போம். ஒரு 10 ரூபா கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடித்து ஒரு 5 வயசு குழந்தை இறந்துருச்சு. அந்த குழந்தை இறந்ததற்கு பின்பாக அடுத்த ஒரு 2-3 நாட்களில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் அந்த சம்மந்தப்பட்ட கடைக்கு போய் அந்த 10 ரூபா குளிர்பானத்தை வாங்கி அதனுடைய முகவரியை பார்த்து நேரடியாக அந்த முகவரிக்கு போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த குளிர்பானம் தயாரித்த நிறுவனம், அது நிறுவனம் கூட சொல்ல முடியாது, ஒரு வீடு தான். அந்த வீட்டில் எந்த ஒரு அனுமதியுமே இல்லாமல் சுகாதாரமற்ற முறையில் ஒரு குளிர்பானம் தயாரிச்சுட்டு இருந்திருக்காங்க. அப்படிங்கிறத ஒரு குழந்தை இறந்ததுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு முறை இதுபோல் இறப்புக்கு பின்பாகத்தான் நம்ம அதன் மேலே ஒரு கவனம் செலுத்துகிறோம். ஒவ்வொரு முறையும் இது போன்ற ஏதேனும் பிரச்சனைகளுக்கு பின்பாகத்தான் இந்த அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்குது. அப்போ நம்மளை நாம் தான் தற்காத்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதனால் இந்த விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்த வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அதனால தான் இந்த காணொளி. அந்த குழந்தை இறந்த 2 நாட்களில் அந்த கடையை போய் பார்த்தாங்க. அது ஒரு வீட்டில் சுகாதாரமற்ற முறையில் உரிய அனுமதி இல்லாமல் இயங்கிட்டு இருந்த அந்த கடையை மூடிட்டாங்க. சரி, இதுபோல் ஒரு கம்பெனி தான் இருக்கா அப்படின்னா நமக்கு தெரியாமல் பல்வேறு வகையான கம்பெனிகள் இருக்குது. குழந்தைகளுக்கு எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொருளை பார்த்த உடனே பிடிச்சிரும். அது சுகாதாரமானதா, அது நம்ம உடம்புக்கு ஏற்றதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய அந்த குறைவான விலைக்கு ஒரு 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ நம்ம போய் கேட்கும்போது அங்கே விலை குறைவாக இருக்கக்கூடிய கடைக்காரங்களுக்கும் தெரியாது அந்த கம்பெனி தரமான கம்பெனியா, முறையான அனுமதி வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறது கடைக்காரங்களுக்கும் தெரியாது. இப்போ அவங்க அதற்கு உண்டான கம்மியான விலைக்கு கேட்குறாங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு என்ன வாங்கியிருக்காங்களோ அதை தான் கொடுப்பாங்க. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்து நம்ம குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. சரி, இது திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடந்து முடிஞ்சிருச்சு. தமிழ்நாடு முழுக்க இது போன்ற உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் எல்லா மாவட்டங்களையும் போய் ஆய்வு செஞ்சாங்களா அப்படின்னா இல்லை. அந்த பிரச்சனை அந்த ஒரு வாரத்தோடு முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். சரி, இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் விருதுநகர் மாவட்டத்தில் நீங்கள் ஒரு ஆய்வு மேற்கொள்ளணும் அப்படின்னு உணவு பாதுகாப்புத்துறைக்கு நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நம்ம என்ன கோரிக்கை வச்சோம், அந்த கோரிக்கைக்கு உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் என்ன பதில் கொடுத்தாங்க, பதிலோடு நின்றாமல் அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு ஆர்டிஐ போட்டோம். நம்ம என்ன கோரிக்கை வச்சோம், அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க, அந்த ஆர்டிஐ நம்ம என்னென்ன மாதிரியான தகவலை கேட்டோம், அவங்க என்ன தகவல் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காணொளி கட்டாயம் எல்லாத்துக்கும் மிக பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா தான் இந்த காணொலியை முழுவதுமாக நீங்கள் பார்க்கும்போது தான் இதில் என்ன தகவல் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறதே தெரியும். நம்ம நம்முடைய முகப்பில், அதாவது தம்ப்நெயிலில் அதிகமாக வரிகள் சேர்க்க முடியாது. அதனால் குழுக்களில் பகிரும்போதும் இந்த ஒரு வரிகளுமே பெருசாக நம்ம பதிவு செய்ய முடியாது. அதனால் காணொலிகளை நம்ம மெய்ப்பொருள் வலைவலியை பொறுத்த வரைக்கும் இதில் பதிவிடக்கூடிய எல்லா காணொலிகளுமே நமக்கு மிக முக்கியமான காணொலி தான். அதனால் காணொலிகளை தொடர்ந்து பாருங்கள். முழுவதும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு இது பயனுள்ளதாக இல்லை அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் இது மற்றவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பயணிக்கக்கூடிய மற்ற குழுக்கள் மற்றும் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த காணொலியை கட்டாயம் பகிர்ந்து உதவுங்கள். உணவு பாதுகாப்புத்துறைக்கு நாம் வைத்த கோரிக்கை இதுதான். நம்ம மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய உணவு பாதுகாப்புத்துறைக்கு தான் இந்த கோரிக்கையை நம்ம வச்சுருந்தோம். இந்த கோரிக்கையை நம்ம எதில் பதிவு பண்ணியிருந்தோம் அப்படின்னா முதலமைச்சரின் தனிப்பிரிவு, அதாவது சிஎம் செல், முதல்வரின் முகவரி என்ற இணையதள முகவரியில் தான் நம்ம இந்த புகாரை பதிவு செய்திருந்தோம். இதில் பார்வையிலிருந்து வரப்பெற்ற முதலமைச்சரின் தனிப்பிரிவு புகார் மனுவில் குறிப்பிட்டுள்ள திருவண்ணாமலை மாவட்டத்தில் குளிர்பானம் சம்பந்தமாக விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள குளிர்பானம் தயாரிக்கும் நிறுவனங்களை ஆய்வு செய்தல் தொடர்பாக வரப்பெற்ற புகாருக்கு விவரம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மாவட்டத்தில் உள்ள குளிர்பானம் தயாரிக்கும் நிறுவனங்கள் மற்றும் கடைகளில் குளிர்பானம் விற்பனை செய்வதை உணவு பாதுகாப்புத்துறையின் மூலம் தொடர்ந்து ஆய்வுகள் செய்யப்பட்டு வருகின்றன. ஆய்வு செய்து குறைகள் கண்டறியப்பட்டு உணவு பாதுகாப்பு தர சட்டப்பிரிவு 55 கீழ் எச்சரிக்கை நோட்டீஸ் வழங்கப்பட்டு குறைகள் களையப்பட்டு வருகின்றன. மேலும் மாவட்டம் முழுவதும் குளிர்பானம் வகைகள் 13 உணவு மாதிரிகள் எடுத்து பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பப்பட்டு உணவு பாதுகாப்பு தர சட்டத்தின்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மேலும் இது தொடர்பாக மாவட்டம் முழுவதும் உணவு பாதுகாப்பு துறையின் மூலம் கண்காணிக்கப்பட்டு தொடர் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன எனவும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது.
நம்ம எப்போவுமே ஒரு புகார் மனு கொடுக்குறோம் அப்படின்னா உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அப்படின்னு ஒரு பதில் கொடுத்துருவாங்க. ஆனால் நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் முன்பெல்லாம் நமக்கு ஒரு பதில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்து அதை நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அடுத்து வந்து மின்னஞ்சல் முகவரியில் தான் நம்ம வந்து முதல் மேல்முறையீடு செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த மனுவுக்கே வந்து முதல்வரின் முகவரி துறையிலேயே நம்ம வந்து ஒரு மேல்முறையீடு செஞ்சுக்கலாம். அதற்கான வசதி வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம திரும்ப இதற்கான மேல்முறையீடு செஞ்சுருந்தோம். அதற்கான பதில் வந்து நம்ம கொடுக்கல. என்னென்னா இப்போ இந்த 13 உணவு மாதிரி எடுத்து அதை பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பி அதனுடைய ரிசல்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் எந்தெந்த நிறுவனங்கள்லாம் விதிமீறலில் ஈடுபட்டிருக்கு, எந்தெந்த நிறுவனங்கள்லாம் முறையான அனுமதி வாங்கியிருக்கு அப்படிங்கிறத நமக்கு வந்து அறிக்கையாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம கோரிக்கையே. ஆனால் அவங்க இதை செய்யலை. அப்போ இதை நம்ம ஆர்டிஐயில் கேட்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அதனால் இந்த 13 உணவு மாதிரி தொடர்பாக, அதாவது இந்த கடித எண்ணை குறிப்பிட்டு நம்ம வந்து மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறை அலுவலகத்துக்கு ஒரு ஆர்டிஐ போட்டோம். அந்த ஆர்டிஐயில் என்னென்ன தகவல் இருக்குது அப்படிங்கிறதே நான் இந்த காணொலியில் இணைச்சிருக்கலாம். ஆனால் நான் வந்து இணைய வழியில் தான் நான் வந்து ஆர்டிஐ மனு கொடுத்தேன். என்னுடைய சிஸ்டம் வந்து கரப்ட் ஆயிடுச்சுங்கிறதுனால நம்ம என்ன கொடுத்தோம் அப்படிங்கிறது என்கிட்ட டீட்டெயில் இல்லை. அப்போ அவங்க கொடுத்த பதிலிருந்தே நம்ம என்ன மாதிரியான தகவல் கேட்டோம் அப்படிங்கிறத நான் இதில் சொல்லிடுறேன். இப்போ இதுதான் அந்த கடித எண்ணை குறிப்பிட்டு விருதுநகர் மாவட்ட உணவு பாதுகாப்புத்துறைக்கு கொடுத்த ஆர்டிஐ மனு. இதை நிறைய பேர் இந்த காணொலியை பார்க்கக்கூடியவங்க மனு மாதிரி அனுப்புங்க அப்படின்னு கேட்பீங்க. மனு மாதிரி இல்லை. ஏன்னா நம்ம வந்து சிஸ்டமில் அனுப்புனதுனால அது ஃபுல்லாக கரப்ட் ஆயிடுச்சு. அதனால் அந்த விவரங்களை நம்ம எடுக்க முடியல. அதனால் நான் என்னென்ன தகவல் கேட்டேன் அப்படிங்கிறத இந்த பதிலை வச்சே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தேவைப்படுறவங்க இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இதை டெஸ்கிரிப்ஷனில் இணைச்சிட்றேன். முதல் தகவலுக்கு வந்து 31/8/2024 திருத்தூர் ராஜேந்திரன் உணவு பாதுகாப்பு அலுவலர், ராஜபாளையம் நகராட்சி மற்றும் வட்டாரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன தகவல் கேட்டிருப்போம் அப்படின்னா, இந்த உணவு பாதுகாப்பு அலுவலர் யார், எந்த தேதியில் இந்த உணவு பாதுகாப்பு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்கோம். அதற்கான பதில் தான் இது. ரெண்டாவது, இந்த ஆய்வு மேற்கொண்ட நகல் வந்து நம்ம கேட்டிருக்கோம். அதை வந்து இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த ஆய்வு அறிக்கையின்படி விதிமீறலில் ஈடுபட்ட அல்லது குறைபாடுகள் உள்ள நிறுவனம் ஏதேனும் இருந்தால் அது தொடர்பான தகவல் வழங்குக அப்படின்னு கேட்டிருந்தோம். அதுக்கு தான் ஸ்ரீ சங்கர் சோடா ராஜபாளையம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எந்தெந்த நிறுவனத்தினுடைய உணவு மாதிரி வந்து பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்கோம். அதுக்கு வந்து சங்கர் சோடா ராஜபாளையம் நிறுவனத்திற்கு உணவு பாதுகாப்பு பிரிவு 55 கீழ் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. அசோக் கூல்ட்ரிங்க்ஸ், பென்னி ஃபுட் ப்ராடக்ட்ஸு, பெல் பெப்சி ஆகிய நிறுவனங்களிலிருந்து உணவு மாதிரிகள் எடுத்து பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பப்பட்டுள்ளது. சரி, பகுப்பாய்வு கூடத்திற்கு அனுப்பியிருக்கீங்கல்ல, அந்த நகல் எனக்கு வேணும் அப்படின்னு அடுத்து கேட்டிருக்கோம். அதில் தான் அந்த 13 உணவு மாதிரிகள் எடுத்து அறிக்கை அனுப்பியிருக்காங்கல்ல, அந்த அனுப்புன அறிக்கையை இதோட இணைச்சிருக்காங்க. அறிக்கை அனுப்பிட்டாங்க. பகுப்பாய்வு கூடத்திலிருந்து ஒரு ரிப்போர்ட், அதாவது அறிக்கை கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரே ஒரு அறிக்கை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதை இந்த பதிலில் இணைச்சிருக்காங்க. இப்போ அந்த அறிக்கையின்படி எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அப்படின்றத கேட்டிருக்கோம். அவங்க வந்து அறிக்கை வரப்பெற்றதும் அந்த அறிக்கையோட முடிவுகள் அடிப்படையில் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதுதான் வந்து உணவுப் பொருள் தயாரிக்கக்கூடிய நிறுவனத்துக்கு வழங்கக்கூடிய நோட்டீஸ், அதாவது உணவு பாதுகாப்பு மற்றும் தரச்சட்டம் 2006 படி பிரிவு 55 கீழ் வழங்கக்கூடிய நோட்டீஸ் தான். இது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா 31/8/2024 அன்று ஸ்ரீரங்காபாளையம் ராஜபாளையம் என்ற முகவரியில் உள்ள சங்கர் சோடா, அந்த சங்கர் சோடா என்ற நிறுவனத்தை அதாவது உணவு பாதுகாப்பு அலுவலர் பார்வையிட்டு ஆய்வு செய்த போது இவ்வறிவிப்பில் குறிப்பிட்ட கீழ்கண்ட குறைகள் கண்டறியப்பட்டது. மேற்படி குறைகளை இந்த அறிவிப்பு பெற்றுக்கொண்ட 15 தினங்களுக்குள் நிவர்த்தி செய்து அதற்கான தகவலை இக்கையொப்பமிட்ட அலுவலருக்கு நேரிலோ அல்லது தபாலிலோ எழுத்து மூலம் தெரிவிக்க வேண்டும். தவறினால் தங்கள் மீது உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் 2006 பிரிவு 55, 56 படி நீதிமன்றத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. மேலும் இது சம்பந்தமாக மறு அறிவிப்போ எச்சரிக்கையோ உங்களுக்கு அனுப்பப்பட மாட்டாது என்பதையும், இந்த அறிவிப்பையே முடிவானதாக வைத்துக்கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் இதன் மூலம் தங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோமா இல்லை எந்த நாட்டில் இருக்கோம் அப்படிங்கிறதே நமக்கு தெரியலை. ஏன்னா ஒரு உணவு பாதுகாப்புத்துறை அலுவலரோட கையொப்பம் பாருங்கள் எந்த அளவுக்கு மிக மோசமாக இருக்குது அப்படின்னு. பணியாளர்களுக்கு கையுறை தலையுறை அணியவில்லை, இது வந்து 1வது குறை. 2வது, போதிய வெளிச்சம் இல்லாமல் இருத்தல். 3, பிற கம்பெனியின் பாட்டிலை பயன்படுத்துதல். 4, வாட்டர் டெஸ்ட் ரிப்போர்ட் இல்லை. 5, முறையான லேபிள்கள் வந்து பாட்டில்களில் இல்லை. 6, பணியாளர்களுக்கு மருத்துவ சான்றிதழ் இல்லை. 7, தேவையற்ற பொருட்களை தயாரிக்கும் இடத்தில் வைத்திருத்தல். இதுதான் இவங்க கண்டுபிடிச்ச குறைபாடு. இந்தந்த குறைபாடுகள்லாம் இருக்குது, இதெல்லாம் எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு இந்த உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்கள் வந்து இந்த கம்பெனிக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இதுதான் வந்து எல்லா அலுவலகங்களுக்கும் அனுப்பக்கூடிய அந்த பிரிவு 55 கீழ் வழங்கக்கூடிய நோட்டீஸ். இப்போ இது வந்து இங்கேருந்து மாதிரி எடுத்து
கோவையில் இருக்கக்கூடிய பகுப்பாய்வு கூடத்துக்கு அனுப்புகிறாங்க. ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துட்றாங்க, 500 514 தேதி, இதை மட்டும்தான் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு இங்கேருந்து இந்த லெபார்ட்டரி அந்த லேபுக்கு வந்து இங்கேருந்து அனுப்பிடுறாங்க. அதில் அதனுடைய முகவரி, இந்த எண், இது மட்டும்தான் கொடுக்குறாங்க. அது என்ன மாதிரியான உணவுப் பொருள், மேங்கோ ஜூஸ் 200 ml அப்படின்றது. இது வந்து ஒரு 13 அறிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த 13 அறிக்கையுமே நம்ம வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றோம், தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க. இதில் ஒரே ஒரு நிறுவனத்தினுடைய ரிப்போர்ட் மட்டும்தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன செஞ்சுருக்கணும், ஒட்டுமொத்தமாக 13 ரிப்போர்ட்டையும் வாங்கி தான் நம்ம கொடுத்துருந்துருக்கணும். ஆனால் நமக்கு அவ்வாறு செய்யாமல் அந்த நேரத்துக்கு அவங்க அந்த மனுவை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரே ஒரு அறிக்கையை மட்டும் நம்ம கொடுத்து அதை முடிச்சிட்டாங்க. இப்போ இதுதான் வந்து அந்த பகுப்பாய்வு கூடத்திலிருந்து கொடுத்த அறிக்கை, ஒரே ஒரு அறிக்கை மட்டும். அந்த சங்கர் சோடா அப்படின்னு சொன்னோமா, இதில் வந்து பேர் வந்து எங்கேயுமே குறிப்பிட்டிருக்க மாட்டாங்க. இதில் என்னென்னா அந்த என்ன உணவுப் பொருள் அப்படிங்கிறத தான் குறிப்பிட்டிருப்பாங்க. அதே போல் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை கொடுத்துருப்பாங்க. இதில் எங்கே கொடுத்துருக்காங்கன்னா ஃபுட் சாம்பிள் லெமன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் சாம்பிள் 515 அண்டு 501 அந்த தேதி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இதில் பாசிட்டிவ் அப்படின்னா பிரச்சனை இல்லை, நெகட்டிவ் அப்படின்னா தான் பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்ம வழக்கமாக பாசிட்டிவ் அப்படின்னா அது பாசிட்டிவ், நெகட்டிவ்னால் நமக்கு வந்து அது தீங்கு விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிற முறையில் நம்ம எடுத்துக்கலாம். இந்த அறிக்கை வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஒரு லெபார்ட்டரியில் போய் ஆய்வு செஞ்சு அதில் என்னென்ன மாதிரியான ஆய்வு, 7 வகையான ஆய்வு எடுக்கிறாங்க, அதில் என்ன குறைபாடு இருக்குது அப்படிங்கிறத அவங்க இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ இது யாரோட ரிப்போர்ட் அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இதில் இந்த சாம்பிள் 24/032/515 அண்டு 501 டேட் 28/6/2024 கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு 13 வகையான மாதிரிகள் எடுத்து அனுப்பியிருக்காங்க. அதில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா 515 501. இப்போ இந்த மேலே 515 அண்டு 501ன்னு கொடுத்துருப்பாங்க அந்த ரெஃபரன்ஸ் நம்பர். அதை வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ இதுதான் அது 515 501 தேதி 28/6/2024. இதில் அசோக் கூல் ட்ரிங்க்ஸ் அப்படிங்கிறவங்களோட இந்த லெமன் 200 ml அந்த குளிர்பானத்தில் முறைகேடு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு கோரிக்கை வைக்கிறோம், அந்த கோரிக்கைக்கு பதில் கொடுக்குறாங்க, நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு. என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறோம். அதற்கான ஆய்வு முடிவுகள்லாம் கொடுத்துருக்காங்க. கொடுத்ததுக்கப்புறமா 15 நாள் கழித்து இவங்க அந்த குறைகள்லாம் சரி பண்ணிவிட்டு திரும்ப நாங்கள் சரி பண்ணிட்டோம் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறமா அவங்க அனுமதி கொடுப்பாங்க. அதையும் நம்ம வந்து ஆர்டிஐயில் கேட்கணுன்னா தாராளமாக கேட்கலாம். இது வந்து கட்டாயம் எல்லோரும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல். அதனால் எல்லாருக்கும் இந்த தகவலை கட்டாயம் பகிர்ந்து உதவுங்க. இப்போ நம்ம உணவு பாதுகாப்புத்துறைக்கு என்ன கோரிக்கை வச்சோம், அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க, அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு நம்ம வந்து என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்தோம் அப்படிங்கிறத இப்போ பார்த்தோம். இதே போல் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்களுக்கு வாட்ஸ்அப் எண் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முழுமைக்கும் ஒரு வாட்ஸ்அப் எண் இருக்குது. மாவட்ட அளவில், வட்டார அளவில் உணவு பாதுகாப்புத்துறை அலுவலர்களுடைய தொடர்பு எண்கள், வாட்ஸ்அப் எண்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க அப்படின்னா, நம்ம காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிறோம், அந்த பொருளில் அந்த நிறுவனத்தினுடைய முகவரி, அந்த பொருளில் என்னென்னலாம் கலந்துருக்காங்க, அது முறையாக சான்றிதழ் வாங்கியிருக்கா, அனுமதி வாங்கிட்டு தான் இயங்குதா, உணவு பாதுகாப்புத்துறை முறையாக அனுமதி கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து அந்த பொருளை வாங்கும்போது நமக்கு தெரியவே தெரியாது. இப்போல்லாம் பெரும்பாலான உணவுப் பொருட்களில் வந்து தேதிகள் குறிப்பிடுறதில்ல, அதனுடைய எக்ஸ்பைரி டேட் வந்து குறிப்பிடுறதில்ல. அதனால் நமக்கு வந்து இந்த பொருளை வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறதே தெரியாது. ஒவ்வொரு முறையும் நம்ம கடைக்கு போய் பொருள் வாங்கி அது வந்து அனுமதி வாங்கியிருக்காங்களா வாங்கலையா, அது நல்ல கம்பெனியா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் இதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அதனால் நம்ம தான் வந்து நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய உயிரையும் வந்து பாதுகாப்பான முறையில் வைக்கணும். அப்படின்னா இந்த உணவு பாதுகாப்பு அப்படிங்கிறது மிக மிக அவசியமானது. அதனால் முடிந்தவரை கடைகளில் குளிர்பானங்கள் வாங்கி குடிப்பதை முற்றிலும் தவிர்த்துவிட்டு இயற்கையான ஆரோக்கியமான முறையில் வீட்டிலையே நீங்கள் வந்து குளிர்பானங்கள் குழந்தைகள் கொடுங்க, அதையே பழக்கப்படுத்துங்க. ஏன்னா வெளியில் போய் இந்த 5 ரூபா 10 ரூபாய் கூல்ட்ரிங்க்ஸை வாங்கி குடிச்சிட்டு அவங்க அதுக்கு பழக்கப்பட்டுட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்கள வெளியில் மீட்டு கொண்டு வர்றது அப்படிங்கிறது மிக சிக்கலான காரியமாயிரும். ஏன்னா நீங்கள் காசு கொடுக்கல அப்படின்னா குழந்தைகள் வந்து அடம்பிடிப்பாங்க. நம்ம ஒரு சிலர் வந்து அடிக்க வேண்டாம், திட்ட வேண்டாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் குழந்தைகளுக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு தெரியாது. அதனால் அதை சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறதுனால முடிந்தளவு இந்த மாதிரியான தவறுகள், இது போன்ற இழப்புகள் வந்து இனிமேல் நடைபெறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். அப்படின்னா நம்ம தான் உணவு பாதுகாப்பு முறைகளை கட்டாயம் பின்பற்றி வாழணும். இந்த காணொலி உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த காணொலியை அனைவருக்கும் பகிர்ந்து உதவும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.